ஏனென்றால் பீகாருக்கு அடுத்தபடி இங்கே இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. வெற்றிக்கான வழிகள் நம் கண்முன்னே தெரிந்து கொண்டிருக்கிறது. அதனால் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் நல்லாட்சி உரிமை தொகை என்று 1000 கொடுக்கிறார். கொடுத்துட்டு பொன்முடி பேசுறார், நல்லா இருக்கீங்களா, ஜாலியா இருக்கா, உரிமை தொகை வாங்கும் போதே நல்லா இருக்கா, கதிரானந்த லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்களே, மேக்கப் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க, பரவாயில்லையா, 1000 ரூபாய் வேலை செய்தா. உடனே பொன்முடி பஸ்ல ஏறி ஓசி பஸ்ல ஏறி போறீங்களே, 1000 ரூபாய கொடுத்துட்டு பெண்களை கிண்டல் பண்றீங்களே. மரியாதைக்குரிய பாரத பிரதமரும் நிதிஷ்குமார் அவர்களும் பெண்களுக்கு 10,000 கொடுத்து நீங்கள் லட்சாதிபதி ஆகுங்கள் என்று மிக பிரம்மாண்டமான ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல தமிழகத்தில் உள்ள பெண்கள் உரிமை தொகை இல்ல, எங்கள் உரிமை பாதுகாக்கப்படும் தொகையை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம் என்று வளர்ச்சி அடையும் அளவிற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெற்று இங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யும். அதனால் பீகார் பல பாடங்களை எதிர்கட்சிக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் நமக்கு என்ன பாடம் என்றால் ஓடி ஓடி உழைக்க வேண்டும். நிச்சயமா உழைக்கணும். ஏன்னா ராகுல் காந்தி மறுபடியும் தேர்தலுக்கு வருவார். இதுவரைக்கும் ராகுல் காந்தி 95 தோல்விகளை சந்தித்திருக்கிறார். இன்னும் ஒரு 4 சட்டமன்ற தொகுதிகள் வருது, அதிலேயும் தோற்றுதான் போவார். ஆக தமிழகத்திற்கு வரும்பொழுது 100வது தோல்வியை ராகுல் காந்தி எதிர்கொள்வார். அதற்கு ஸ்டாலின் துணை புரிவார். இதற்கு 95 தோல்வி அவர் பிரதான பதவிக்கு காங்கிரஸ்ல வந்ததில் இருந்து 100வது தோல்வியை தமிழகம் எழுத காத்திருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, ராகுல் காந்தி அவர்களே, அதனால் தயாராக இருங்கள் மக்களே. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நமக்கு நல்லாட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். டபுள் என்ஜின் கவர்மெண்ட் தமிழகத்திற்கும் வர வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைக்க வேண்டும். நான் சொல்வதைப் போல குளத்தில் வட்ட இலையோடு தாமரை மலரும். 2026 தேர்தலில் இரட்டை இலையோடு தாமரை மலரும். அதான் முக்கியம். அதனால் நல்லதொரு நிகழ்ச்சி. மறுபடியும் மரியாதைக்குரிய பாஸ்கர் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்து, தம்பி அஸ்வின் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, இதே போல நீங்கள் அடுத்த முறை 2026 நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக பார்க்க நான் ஆசைப்படுகிறேன் என்பதை இங்கே பதிவு